Hello friends, இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாட் இஸ் அ பை சார்ட் அண்ட் why is it used. ஓகே, வந்து 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் பை சார்ட் பற்றி. பை சார்ட் அண்ட் ஸோ இப்போ பார்க்கலாம் தியோரியில் பை சார்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் எதுக்கு எடுக்கிறேன், இதனால் எனக்கு என்ன லாபம், கண்டிப்பாக அது வந்து இதுவும் ஷேர் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் டேட்டா அனலிஸ்ட் போன வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டேட்டா அனலிஸ்ட் உடைய ஜாப் ரோலுக்கு நான் டார்கெட் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி நான் வீடியோஸ் வந்து ரெக்ரூட்டருக்கு காட்டினா ரெக்ரூட்டருக்கும் வந்து இன்ஃபேக்ட் ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ வந்து நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், மற்றவங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு இன்ஃபேக்ட் அந்த ரெக்ரூட்டருக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ ஓகே, இந்த பையனுக்கு வந்து டேட்டா ப்ரெசென்ட் பண்ணுறது கூட இவங்ககிட்ட நாலேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிரும். அண்ட் ஆப்வியஸ்லி எஸ்கியூலும் லேர்ன் பண்ணுவேன், அண்ட் அதுவும் ப்ரோக்ரஸில் இருக்குது. பட் பவர் பிஐ, எக்ஸல், எஸ்கியூஎல் இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து கண்டிப்பாக அவங்க கிடச்சிரும்னு சொல்ல வரல. ஆப்வியஸ்லி காம்படிஷன் அதே இருக்குது. பட் இருந்தாலும் யூ ஹாவ் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட், ரைட்? வெட்டியாக சும்மா இருக்கிறது பதிலாக இது மாதிரி கொஞ்சம் ப்ரொடக்டிவாக ஏதோ செய்யலாம். ஓகே, ஸோ தியரி படி பார்க்கலாம். தியரி படி pie chart. A pie chart is a pictorial representation of data in the form of a circular chart or a pie where the slices of the pie show the size of the data. A list of numerical variables along with categorical variables is needed to represent data in the form of a pie chart. The arc length of each slice and consequently the area and central angle it forms in a pie chart is proportional to the quantity it represents. What is a pie chart? A pie chart is a type of a chart that visually displays data in a circular graph. It is one of the most commonly used graphs to represent data, using the attributes of circles, spheres, and angular data to represent real-world information. The shape of a pie chart is circular, where the pie represents the whole data and the slice out of the pie represents the part of the data and records it discretely. ஸோ இது வந்து தியோரிங்க. ஓகே, தியோரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் வந்து இட்ஸ் வந்து சர்க்குலர் சார்ட், சர்க்குலர் கிராஃப் மெயினாக அதான் நம்ம மனசில் வச்சுக்கணும். அண்ட் இப்போ வந்து பார்க்கலாம் why is it used. A pie chart helps organize and show data as a percentage of the whole. மீன் பர்சன்டேஜ் படி ஒரு இப்போ எவ்வளோ சதவீதம் ஒரு கேட்டகரியில் வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் ஏதோ ஒரு கேட்டகரி எடுக்கிறீங்க, அது கேட்டகரியில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அந்த பார்ட்ஸோடைய பர்சன்டேஜ் என்ன. True to the name, this kind of visualization uses circle to represent the whole and slices of that circle. Slice on the part of the circle, or pie to represent the specific categories that compose the whole. Okay, இது வந்து definition. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் what is a pie chart. இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் ஏன் அது முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாரி இது இல்லை, delete பண்ணுறேன். ஓகே, இது கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து ஸ்டைலில் வந்து கலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்டு டெக்ஸ்ட்டை எனேபிள் பண்ணிக்கிறேன். அது மூலமாக தான் ஹெட்டர் ஆட் பண்ண முடியும். ஃபாண்ட்டோடைய கலர் பிளாக், ஃபாண்ட் டைப் அரியல் பிளாக். நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த ஃபாண்ட் ரொம்ப பிடிச்ச ஃபாண்ட் எனக்கு. அண்ட் டெக்ஸ்ட் ஏன்னா போல்டாகவும் இருக்கும், ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும், பர்சனலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் pie chart feature. ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து கிராஃபில் வரலாம். இங்கே வந்து இப்போது ஆட் டேட்டாவில் வந்து ஸ்போர்ட் ஆட் பண்ணுவேன் லெஜெண்டில். அண்ட் வேல்யூஸில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெருசாக்கி காட்டிடுறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
43 இல்லை 50 ஸ்டூடெண்ட் விளையாடுறாங்க ஃபுட்பால், 42%, 42%. இப்போ வந்து நீங்கள் இந்த சர்க்கிள்லேயே பார்த்தோன்னே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்ஃபேக்ட் தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் வந்து முக்கால்வாசி பேர் வந்து இங்கே இதில் ஃபுட்பால் விளையாடுறாங்க இந்த டேட்டா செட் படி. ஓகே, இது ஆக்யூரேட் கிடையாதுங்க. அது ஆக்யூரேட்டாக இல்லையாதுன்றது கொஞ்சம் சைடில் வச்சுக்கலாம். பட் சாம்பிள் டேட்டா. ஓகே, நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க, ரைட்? லெட்ஸே அதுக்கு அடுத்ததை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, 34 ஸ்டூடெண்ட்ஸ் கிரிக்கெட் விளையாடுறாங்க, 34 ஸ்டூடெண்ட் கிரிக்கெட் விளையாடுறாங்க, 28%. அண்ட் அதுக்கு அடுத்த கட்டண சாரி அதுக்கப்புறம் பேட்மிண்டன் விளையாடுறவங்க 24 பேர் விளையாடுறாங்க, 20%. அண்டு கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாக்கி, ரொம்ப கம்மியான பேர் தான் இன்ஃபேக்ட் ஹாக்கி விளையாடுறாங்க, அதிகமான பேர் விளையாடலை. ஸோ நீங்கள் இந்த பை சார்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் புரிஞ்சிருக்கோம் எவ்வளோ பேர் வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க, எவ்வளோ பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க, எவ்வளோ பேர். ஸோ வந்து பிரேக்கப் கிடச்சிடும் உங்களுக்கு, ரைட்? இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் அனலைசிஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு எதுவும் அனலைசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் காஸ்ட் அனலைசிஸ் கூட நீங்கள் பண்ணலாம். நிறைய அனலைசிஸ்லேருந்து ரொம்ப சிம்பிளாக எதில் வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி போர்ஷன், எது மெஜாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரைட்? ஸோ பை சார்ட் இது தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் வரப்போகிற வீடியோஸில் வந்து மற்ற ஃபீச்சர் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பவர் பிஐயில். அண்ட் நீங்கள் ஒரு நல்ல சம்பளோட நீங்கள் சேலரி எதிர்பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் உங்கள் ஃபீல்டில் போகலாம். அண்ட் டேட்டா அனாலிசிஸில் வந்து பவர் பிஐ வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். நீங்கள் வந்து ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 இல்லை ஒரு 1,00,000 ரோஸ் இருக்குது. அந்த 1,00,000 ரோஸ் நீங்கள் வந்து இங்கே பவர் பிஐயில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு அதை அனலைசிஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப குயிக்காக நடத்துகிறோம். ஆனால் நீங்கள் எக்ஸலில் நீங்கள் அந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணும்போது வந்து அடிக்கடி சிஸ்டம் ஹேங் ஆகிற ஆப்ஷன் இருக்கும். எக்ஸல் வந்து ஹேங் ஆகிடும், அது மறுபடியும் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து அதில் வந்து பவர் பிஐ வில் ஹெல்ப் யூ ஆன் தேட். அங்கே தான் வந்து பவர் பிஐ கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய இன்னும் அதிகமான ரீசன்ஸ் கூட இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.